அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் மேப்போட ஒரு செமையான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் நமக்கு வேணும்னா நம்ம கட்டாயம் பீட்டா வெர்ஷனுக்கு மாறி இருக்கணும். இந்த பீட்டா வெர்ஷனுக்கு எப்படி மாறுறது, இந்த அப்டேட் என்னங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வர பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் மேப்பில் நம்ம எப்போயுமே ட்ராவலிங் பண்ணும்போது இல்லை வேறு எது ஏடிஎம், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக அடிக்கடி பயன்படுத்துவோம். அதில் இப்போ வந்திருக்க அப்டேட் என்னென்னா, நீங்கள் ஒரு தகவலை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படுறது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வர நண்பர்களுக்கும் அது எளிமையான முறையில் பயன்படும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் நேராக கூகுள் மேப்புக்கு போங்க. கூகுள் மேப் அப்டேட் கொடுத்துக்குங்க. அப்டேட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, அப்டேட் பண்ணலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணா நான் இன்னும் பீட்டா வெர்ஷனுக்கு மாறல, எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் த பீட்டான்னு இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கேயும் ஜாயின்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான், எளிமையான முறை தான். ஈஸியாக நீங்கள் பீட்டா வெர்ஷனுக்கு மாறிக்கலாம். மாறிட்டு இப்போ போய் நீங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ராவலிங் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஊர் பேரை கொடுத்துங்க. நான் இப்போ திருப்பூர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்து டைரெக்ஷன் கொடுத்துக்குங்க. இப்போ நான் இங்கே இருக்கிற அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். காங்கேயம் கொடுத்துக்கிறேன். காங்கேயத்துலேருந்து திருப்பூருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்த கூகுள் மேப்பில் என்ன ஆப்ஷன் இருந்துச்சு, இதில் என்ன புதுசாக இருக்குதுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேலே இருந்த சர்ச் பட்டன் ஒன்று, ஸ்பீக்கரு, அந்த 2 பட்டன் தான் வரும். இப்போ 3வது ப்ளஸ் பட்டன் ஒன்று வந்திருக்கும். இது அந்த பீட்டா வெர்ஷனுக்கு மாதிரி அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா இப்போ நீங்கள் போகிற ரூட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி போனவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், எங்கேயாச்சும் வண்டி இடிக்கிற மாதிரி இடம் இருக்குது, இல்லை டிராஃபிக் நிறைய வண்டி வர மாதிரி, இல்லை ரோடு ஒர்க் நடக்குதா, இல்லை பாதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா தகவலும். இப்போ நம்ம ரோடு ஒர்க் நடக்குது, அங்கே ரோட்டில் என்ன ஒர்க் நடக்குது அதை பார்க்குறோம்னா ரோடு ஒர்க் நடக்குதுன்னு அதை இந்த மேப்பில் கொடுத்துட்டோம்னா நமக்கு பின்னாடி இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது அந்த மேப்பை அடித்தாங்கனாவே நடுவில் இந்த மாதிரி வேலை நடக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இது அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பீட்டா வெர்ஷனுக்கு மாறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையான முறையாக இருக்கும். இதுதான் இப்போ மேப்பில் கூகுள் மேப்பில் லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட். இதே மாதிரி புதிய அப்டேட்கள் எது வந்தாலும் தொடர்ந்து நான் வீடியோவை பதிவிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இதை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.